சீனிவாசன் சார் வந்து அது அது அழுகின்னு இல்லை, அது ஒரு நன்றியின் வெளிப்பாடு. அவங்களுக்கு அந்த எமோஷன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு உள்ளதுலேயே சீனியர் மோஸ்ட் ப்ரொடியூசர்னால் அது நிச்சயமாக அது சீனிவாசன். அவர் அந்த சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி சினிமாவை தவிர ஒரு பைசா எதுலேயுமே அவர் வந்து சினிமாவை தவிர எதுவுமே ஒரு செலவு பண்ணதில்லை. அவரால் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் பண்ணவும் தெரியாது. அவர் செலவு மொத்தம் அவருடைய லாபம் நஷ்டம் எல்லாமே சினிமாவில். டெஃபினட்டாக இந்த சினிமாவை காதலிச்சு அந்த சினிமா கைவிடவே விடாது. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ 50 வருஷமாக நீங்கள் சினிமாவில் இருக்கிற காரணமே அது நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறதுனால தான். நிச்சயமாக ஜேபிங்க சினிமா நாங்கள் எல்லாம் கூட இருக்கிறோம். போகன் படம் அவருடைய பேனர் வரும்போதே இவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டரில் வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் டேல 3வது ஷோ பார்க்கும்போது அந்தளவு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதே எனர்ஜி, அதே எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்தளவு உங்களுடைய பிராண்ட் ஒரு பிரபுதேவா அப்படின்ற ஒரு பிராண்ட் தமிழ் சினிமாவில் நிலைச்சி நிற்கிற ஒரு பிராண்ட். அண்ட் we are very happy you are back. You are going to be doing lot of films. In fact, we need a hero like you who can dance, who can do everything. And more than anything, உங்களுக்கு நல்ல சினிமாக்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தங்கப்பச்சன் சாரினுடைய படம் அந்த மாதிரி தேடி நடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டெய்னர் உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கலக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய படம் நடிச்சு. அண்ட் சீனிவாசன் சார், யூ ரியலி இமோஷனலாக பேசுனீங்க. உங்கள் பேனர் வந்து நீங்கள் எத்தனை பேர் தெரியாது, எல்லா திரைப்படத்திலையும் அந்த திரைக்கதையில் பல மாற்றங்களை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது வந்து சீனிவாசன் சார். அவ்வளோ திரைக்கதை நாலேஜ் அவருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கதையை என்ன சொல்லுவார், நான் எப்படி மாத்திரே சொல்லுவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரிஜினலாக அவங்க டைரக்டர் சொன்ன கதை வேற, அதை மாற்றி வேற ஒரு பரிமாணம் கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது அவருடைய திறமை. அது அவருடைய திறமைக்கு இன்னும் பெரிய வெற்றிகள் காத்திருக்கு அவருக்கும் சிவிக்கும். ஏன்னா பயங்கர டேலண்டட் டியோ அவங்க 2 பேரும். அந்த டேலண்டட் டியோ இன்னைக்கு அர்ஜுன் அப்படின்ற ஒரு புது இயக்குனர் அறிமுகப்படுத்துறது தமிழ் சினிமாவுக்கு வரவேற்ற விஷயம். அர்ஜுன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேனர் ஸ்கிரிப்டுக்காகவும் என்ன சொல்றது, திரைப்படங்கள் நாட்கடவுள் மாதிரி பிரமாதமான படங்களை கொடுத்த ஒரு பேனரும் அந்த பேனரில் உங்களை அறிமுகப்படுத்துறது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. பிரபுத சார் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அவரை வச்சுட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். அதோட இந்த டீமுக்கு ஆர்ஜே பாலாஜி, குக்கி சார் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சினிமா ஃபங்க்ஷனில் ஒரு 100 பேர் கூடினாக்க அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் இது இருக்கும் கிளாஸ். அதாவது ஒரு 50-60 பேர் வந்து பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசர் சுமாரானவர் நல்லா வருவாங்க. இன்னொரு 10 பேர் வந்து ஐயா என்னப்பா ஒரு நாள் சரியில்லைப்பாங்க. ஆனால் வந்து இங்கே கூடியிருக்கிற அவ்வளோ பேரும் 100%ம் சீனு சிவிக்கு வந்து ஒன்லி வெல் விஷஸ். அது வந்து சீனு அப்படி எல்லாருக்கும் இருக்கிறதுனால அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி பண்ணக்கூடிய சீனுக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வெல்விஷராக தான் இருப்பாங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அருமையாக ராஜன் ஓப்பனிங் ஸ்பீக்கர் சொன்னாங்க, எதுக்கு கண்கலைங்கிறாரு. அவன் கண்டனும் நான் கண்டறிக்கிறேன். அந்த அந்த ஒரு எமோஷனல் கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீராக மாறணும் செய்யணும். இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம், அவ்வளோதான். யூஸ்வலாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வர்றதில்லை, பூஜை எதுக்குமே. பட் சிவஸ்ரீ பிக்சர்ஸில் எந்த இது இருந்தாலும் நான் வந்துடுவேன். ஏன்னா வந்து உதவி இயக்குனராக பல நாள் சோறு போட்ட கம்பெனி. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவேன். ஆக்சுவலாக வந்து சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன். வெவ்வேறு தொழில் பண்ணுவாங்க, கூட சினிமாங்கிறது ஒரு பார்ட் டைம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. பட் சினிமா மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து சினிமா வாழ வைக்கிறவங்க, அவங்களால தான் சினிமா வாழுது. ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிற வெகு சில தயாரிப்பாளர்களை சீனிவாசன் சார், சிவி சார் இருக்காங்க. சினிமாவை காதலிச்சு லவ் பண்ணி படம் பண்ணுறவங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் வரணும், அதை வந்து படம் பண்ணுற ஒரு விஷயமா மட்டும் பார்க்காம ஒரு நல்ல ப்ராடக்டாக வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க, அவங்க நல்லா வரணும். அப்புறம் பிரபுதேவா பிரதர், பிரபுட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், நிறைய படம் நடிக்கலாம பிரபுன்ட்டு. இல்லைங்க கதை நல்லா வேணும் பாரு. ஏன்னா பிரபுட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னா அவர் வச்சு 2 படம் பண்ண டைரக்டர் எனக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டம். ஸோ டைரக்டர் அர்ஜுனுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா பிரபு கதை சொல்லி நீங்கள் ஓகே பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம்.
அப்புறம் இன்னொரு நியூ டேலண்ட் அமரேஷ், ரொம்ப ஒரு அருமையான நியூ டேலண்ட். உங்கள் படம் சாங் கேட்டேன், மொட்டை சிவா கேட்ட சிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஷ்யனுக்கே அவ்வளோ அருமையாக சாங் போட்டிருக்கீங்க. குருவுக்கு இன்னும் பிரமாதமாக சாங் போட்டு கொடுங்க. பிரபுவுக்கு ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் குரூப். படம் மாபெரும் வெற்றியடைய அந்த வாழ்த்துக்கள். நன்றி. சீனிவாசனுடைய சிவாவுடைய அப்பா மணியர் வந்து எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர். நான் கிளாஸ்மேட்டுன்னு சொல்றேன். கிளாஸ்மேட்டு ரெண்டு. அவங்களுடைய எது ஆரம்பத்திலே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் சீனிவாசன் படங்கன்னு சொன்னால் எங்கள் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸாக இருப்போம். மணியரே வருவார். பழகிறதுக்கு வந்து அவருக்கு தன்மையான ஒரு மனிதர், பண்பாடு. அந்த அடிப்படையில் புத்திசாலி. சீனிவாசனுக்கு வயசு ஒரு 50 சில்லற இருக்கலாம், ஆனால் அனுபவம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 200 வயசு அனுபவம் மாதிரி சினிமாவை பற்றி அந்த காலத்தில் அது நடந்தது, இந்த காலத்தில் இது நடந்தது, ஒரு ஜாலியாக ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்க வச்சு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் நல்ல ஜோக்காக இருந்தாலும் சரி, செக்ஸ் ஜோக்காக இருந்தாலும் சரி, அழகாக அதை எடுத்து சொல்லி எல்லாரையும் மகிழ்ச்சியில் வைக்கக்கூடிய நல்ல நண்பர். நிச்சயமா சுந்தர் அழகா சொன்னார், சினிமாவை நேசிக்கிறவங்க சினிமாவில் வந்து இருக்கணும். கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரலாம், பட் அது வந்து பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை வந்து சீனிவாசனுக்கு இருக்கு. கூட அதை விட நம்ம பாராட்ட வேண்டியது சிவி இருக்கான் பாருங்க. அடனை பற்றி அதெல்லாம் எந்த ஒரு சின்ன பொறாமையோ அவங்க பங்குல எல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இருந்து வரல, இதுன்னு சொல்லலை. எவ்வளோ அவர் எடுத்துக்கிட்டாரு, இவர் எவ்வளோ ஷேர் பிரிச்சுக்கிட்டாரு சொல்லி அந்த மாதிரி ஒரு சைலண்டான ஒரு தம்பி. அந்த நிறுவனம், அந்த விஷுவல், அதாவது இந்த வாசன்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அந்த குடும்பம் வந்து பல வெற்றி படங்களை கொடுக்கணும். நிச்சயமாக இந்த பிரபுதேவா வந்து இந்த நேரத்தில் இந்த கால் ஷீட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார், எப்போ பூஜைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு உண்மையில் ஒரு அருமையான வள்ளலாருடைய நாள் இன்னைக்கு. அந்த வள்ளலார் தினத்தில் இந்த ஒரு நல்ல தைப்பூசோ இந்த நல்ல நிகழ்ச்சி நடப்பது வந்து மகிழ்ச்சி, எல்லாம் வெற்றி. சீனு அண்ட் சிவா அவங்க இன்னைக்கு திடீர்னு சினிமாவுக்கு வந்தவங்க இல்லை, பரம்பரையா சினிமா பரம்பரை இது. நல்ல தயாரிப்பாளர்களின் வாரிசு. இன்னைக்கும் அந்த திரையுலகத்தை மறக்காம நல்ல நல்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் பிரபுதேவா அவர்கள், அவரை என்னாலே மறக்க முடியாது. ஏன்னா என் மகன் விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த இயக்குனர். அதனால ஒரு இயக்குனராக இருந்து, ஒரு நடிகராக இருந்து, ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருந்து, இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒருத்தரை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க. நிச்சயமாக அவரால் உங்களுக்கு புகழும், உங்களால் அவருக்கு புகழும் கிடைக்கணும். இந்த படம் பெரிய வெற்றி படணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இல்லை, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது வந்து என்னன்னா, இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனுஷங்க தான் முக்கியம். நான் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பையன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்திருக்கேன்னா இது நிற்கிறதுல நான் பெரிய ஆளானு தெரியாது, ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்தவங்க, என் கூட இருந்தவங்க, எனக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கட்டினாங்க. ஸோ பீப்புள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு நிறையா பணத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த வகையில் தேவியில் வந்து எனக்கு பிரபுதேவா சார் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் நானே என் ரோலை கொஞ்சம் சின்னதாகிட்டேன் அந்த படத்தில், ஐடியாலாம் கொடுத்து. ஸோ அப்படி இருந்தாலும் பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோடனே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட கால் பண்ணி, நான் பண்ணுறேன்னு இல்லையா சார், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் நரேட் பண்ணுற இடத்துல ஒரு 25 இடத்துல பயங்கரமாக சிரிச்சேன்னா. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். நகைச்சுவை வரல, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த டைட்டில் ஒரு சைனீஸ் ஃபிலிமாக இருக்குது, சங் மங் சென்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காதலன் படம் தெலுங்கில் நான் ரிலீஸ் பண்ணேன். பிரபுதேவ படம் மிகப்பெரிய வெற்றி ஆச்சு. அப்போது ஒரு படம் பண்ணலான்னு நினச்சோம். இந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபைட் பண்ணான்ட்டு அது அமையல. இப்போ இந்த படத்தில் வித்தியாசமாக பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுங்க. அந்த சீனிவாசன் சார் பாஸ்கர்ங்கிற பாஸ்கர் ஒரு நல்ல வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கதையில் ஆர்வம் உள்ளவர். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.
எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்களுக்கு முதல்ல என்னோட வணக்கம். அது மாதிரி இது பார்க்கும்போது எனக்கு இன்னும் பழைய ஸ்கூல் ரியூனியன் மாதிரி இருக்கு. எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் என்ன சொல்கிறது, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஐ மீன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அதே பிளெஸ்ஸிங்ஸு அர்ஜுனுக்கும் அம்பரீஷுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுங்க. நல்ல டைரக்டர், நல்ல கதை சொல்லுது. அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு 2 பேர் காரணம். ஐ மீன் 3 பேர் பிரதர்ஸு, 2 பேர், அப்புறம் டைரக்டர். ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக இருந்தது. அதுவே எனக்கு ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் பார்த்து நானும் அதை கற்றுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக நம்ம முடிஞ்சாச்சு. இனிமேல் டைரக்டர் கிட்ட தான் இருக்குது. இவர் பேச்சை கேட்டு நான் நடந்துக்கணும். நான் நடந்துப்பேன். அதை வந்து வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எனக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு டைம் கிடைச்சிது. அது என்னன்னா பிரபுதேவா சார்கிட்ட சொன்ன ஒரு 1.5 மணி நேரம் கதை சொல்ல கிடைச்ச டைம் தான். அதை ஏற்படுத்தி கொடுத்தது 2 பேர், அவங்க இங்கே இருக்காங்க. அந்த கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணல. சார் தான் அந்த கதையை தாங்கி இங்கே நிற்க வச்சிருக்காரு. இப்போ சாரோட ட்ராவல் ஆனதில் எனக்கு அடுத்து ப்ரொடியூசர்ஸ் சீனிவாசன் சார், சிவா சார், நான் மேக்ஸிமம் இங்கே இருக்க அத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த பார்க்குறீங்க. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணுறதுலேருந்தே எனக்கு ரொம்ப மொதப்பட இயக்கணும். நான் ரொம்ப லக்கி. அப்புறம் சார் கூட ட்ராவல் ஆகிறத கொஞ்ச நாள் நான் கற்றுக்கிட்ட விஷயம், அவர் அதிகம் பேசவே மாட்டார். வேலை செய்ய தான் பிடிக்கும். ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே பேசுறதுல எனக்கு படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக திருப்பி உங்களை வேலை செஞ்சு வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பேரையும் சொல்லி முடிக்கணும்னா எல்லாரும் ஜாம்பவான்கள் உட்காந்துருக்காங்க. அதனால எல்லோருக்கும் வணக்கம். மொட்டை சிவா கெட்ட சிவா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்காம ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஃபஸ்ட்டு சார் காம்பவுண்ட் போனேன். போயிட்டு ஸ்ரீனிவாசன் சாருக்கும் சிவா சாருக்கும் முதலே நன்றி. டேலண்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனை என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டியூன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னாங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து கடவுள். 2வது பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா என்னை ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன், அவரை வந்து சூப்பர், அவரோட ஃபேன் நான். ஃபஸ்ட்டு அவர் சூப்பராக நடித்து பார்த்துருக்கோம், சூப்பராக டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், செம்மையாக டைரக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். முதல் பாட்டை அவர் தான் எழுதியிருக்காரு இந்த யங் மனுஷங்க. ஆக்சுவலி முதல் பாட்டை பிரபுதேவா சார் தான் எழுதியிருக்காரு படத்துக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 பாட்டு முடிஞ்சிருக்கு, நான் ஃபுல்லாக முடிக்கல. டோனிங் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து அடுத்த எல்லா பாட்டும் நல்லா ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணதுக்கு சாரி, பட் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பி. நீங்கள் எது மேடைன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு எப்படி ஆரம்பி தெரியல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிளெஸிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.